வணக்கம். பூஜை பாத்திரங்கள், அதுக்கப்புறம் சாமி சிலைகள் இதெல்லாம் நல்லபடியாக அலம்பி வைக்கிறதுக்கான ஒரு வழி சொல்ல போகிறேன் நான். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா ஆப்பிள் சிடர் வினிகர், க்ரீம் ஆஃப் டார்டார். க்ரீம் ஆஃப் டார்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் விற்கிற கடைகளில் கிடைக்கும். நீங்கள் பல்காக அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் சிடர் வினிகர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நார்மல் கடையிலே கிடைக்கும். வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா க்ரீம் ஆஃப் டார்டார் ஃபியூ டீஸ்பூன் எடுத்துட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ பாத்திரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக எடுத்துக்கோங்க. ஆப்பிள் சிடர் வினிகர் எந்த அளவுக்கு அதில் கலக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நைஸ் பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிற அளவுக்கு அதோடு சேர்த்து கலந்துக்கணும். ரொம்ப தண்ணியாக போயிடுதுன்னா இன்னும் கொஞ்சம் க்ரீம் ஆஃப் டார்டார் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக பேஸ்ட் ஃபார்மில் வேணும் நம்மளுக்கு. அதை அதுக்குன்னு ஒரு ப்ரஷ் வச்சுக்கிட்டு எல்லா பாத்திரங்களையும் எல்லா சாமி சிலைகளையும் தனித்தனியாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக 45 மினிட்ஸ் டு 1 hour அதை ஊற வைக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் வராது. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். இதை நான் ஒரு 45 மினிட்ஸ் டு 1 hour ஊற வச்சுட்டு போகிறேன். ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ட்ரை ஆகிடும். இதை பாருங்கள், ட்ரை ஆகிருக்குங்களா? இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக நம்ம பாத்திரம் அலம்புறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோமோ அந்த லிக்விட், விம் பார் எதுவாக இருந்தாலும் சரி, அதுவும் அந்த பாத்திரம் விளக்குற ஸ்பாஞ்ச் வச்சு எல்லாத்தையும் அலம்பி எடுத்துட்டிங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ஆப்பிள் சிடர் வினகரும் இதுவும் க்ரீம் ஆஃப் டார்டார் போட்டு அலம்புற பாத்திரங்கள் ரொம்ப நாள் நீடித்து பளிச்சுன்னு இருக்குது. கைக்கு ரொம்ப சேஃப். இன்ஃபேக்ட் நீங்கள் விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கனாலே க்ரீம் ஆஃப் டார்டார் காப்பர் அண்ட் பிரான்ஸ் வெசல்ஸ்லாம் ஆப்பிள் சிடர் வினேகரோடு சேர்த்து அளவுனா பளிச்சுன்னு இருக்கும்னு போட்டிருப்பாங்க. க்ரீம் ஆஃப் டார்டார் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால எந்த விதத்துலையும் அது ஹார்ம்ஃபுல் கிடையாது. அஃப்கோர்ஸ் க்ரீம் ஆஃப் டார்டார் இட்ஸ் எ பை ப்ராடக்ட் ஆஃப் வைன் மேக்கிங். பட் ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்காத மாதிரி இதையும் நம்ம பார்க்க வேணாம். நார்மலாக பேக்கிங்கில் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் க்ரீம் ஆஃப் டார்டார். நீங்கள் பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் விற்கிற ஷாப்பில் இதை பல்காக கூட வாங்கிடலாம். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட சர்க்கிளில் எல்லார்ட்டையும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.